திருமதி உஷித்ரா, எந்த ஊர் பேயை பார்த்து நீங்க பயந்தீங்க? இது வந்து ஆக்சுவலி எங்க நடந்துச்சுன்னா லங்காவில கோவிட் அந்த டைம்ல. ஸோ மிமாங் வெரி பிரைவேட் கைண்ட் ஆஃப் ரிசார்ட் மாதிரி, ரொம்ப குவாய்ட் அந்த மாதிரி. அப்போ ஏற்கனவே கோவிட் டைம் வேற, ஸோ இன்னும் ரொம்ப குவாய்டா இருந்துச்சு. ஆளுங்க ரொம்ப குறைவு. நினைக்கிறேன் என்ன எவ்வளவு பேர் இருந்தவங்க அந்த ரிசார்ட்ல. அண்ட் அந்த ஒரு ஷெலையும் வந்து மிமாங் வெரி ஃபார் ஃப்ரம் ஈச் அதர், காட்டு உள்ளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த ரிசார்ட்டோட லாபிலேருந்து அந்த ஷேலுக்கு போறது வந்து ஒரு கொஞ்சம் தூரமா இருக்கும். நீங்க வந்து பகி ரைட்ல தான் போகணும் அங்க நீங்க ரூமுக்கு போறதுன்னா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த ரூம் கதை திறந்த பிறகு மச்சான் எனக்கு ஒரு மாதிரி ஃபீலா இருந்துச்சு, லைக் அன்ஈஸியா ஃபீல் பண்ணுச்சு. அப்ப கதை திறந்த பிறகு அந்த பால்கனி கிட்ட வந்து சிக்ஸா இருக்குல்ல, அது வந்து செத்து போயிருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து எங்க பாட்டி சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் லைக் பார்த்தா மச்சாம் நாட் சோ குட் சகுனம் அந்த மாதிரி அப்படின்னு. இதுலயே வந்து அந்த ரிசார்ட் பக்கி ஒரு மாதிரி ஒரு ஈஸியான ஃபீலா இருந்துச்சு. ஏன்னா அது காட்டு உள்ளுக்கு. நம்ம செக்இன் பண்ணும் போதையும் மணி ஒரு 7 மணி கிட்ட இருக்கும், ஆல்மோஸ்ட் நைட் ஆயிருச்சு. ஸோ அந்த பகி ரைட்லேருந்து ஹோட்டல் ரூமுக்கு போறதே கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஸோ எங்க ஹஸ்பண்ட சொல்லும் போது அவரு சொன்னாரு இல்ல இதோ இருக்காது, ஏன் வைப்பறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் அது கதவு திறந்த பிறகு இந்த மாதிரி சிச்சா அதெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. நம்ம ரிசார்ட் பார்த்துட்டீங்கன்னா அது வந்து லைக் நீங்க நடக்கும் போது ஃபுட் ஸ்டெப் உங்களுக்கு விளங்கும், ஃபுட் ஸ்டெப் நடக்கிறது உங்களுக்கு விளங்கும். ஸோ அந்த நைட் வந்து நம்ம தூங்கும் போது அந்த யாரும் நடத்துறாங்க, அந்த ஃபுட் ஸ்டெப் வந்து அவ்வளோ கிளியரா விளங்குது. இப்போ வந்து நான் கண்ணு திறக்கல, நான் எங்க ஹஸ்பண்ட சொல்றேன். எங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கும் விளங்குது, தெரியாத மாதிரி இரு சொல்றாரு. அப்ப மணி ஒரு 3 மணி அந்த மாதிரி இருக்கும் நடுராத்திரி. தென் ரூம்லேருந்து வந்து சரியான சத்தம், என்ன ஆளு ஜம்ப் பண்ற மாதிரி, குதிக்கிற மாதிரி ஒரு சத்தம். ஸோ அந்த டைம்ல வந்து நான் கண்ணு திறந்துட்டேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆன பிறகு நான் கண்ணு திறந்துட்டேன். ஸோ திறந்த பிறகு எனக்கு லைக் ஃபீல் ஆகுது என்னோட பக்கத்துல வந்து ஒரு கருப்பு உருவம் மாதிரி என் பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரி. ஸோ அப்போ வந்து ரொம்ப பயமாயிருச்சு. தென் நான் என் ஹஸ்பண்ட் வேக்கப் பண்ண ட்ரை பண்ணேன். பட் he was like இல்ல இக்னோர் பண்ணு he said something, so இக்னோர் பண்ண அப்படின்னு. அந்த ஆள் நடமாட்டம் சத்தம் கேட்டுச்சுல, அது எங்க நடந்த மாதிரி கேட்டுச்சு? ரூம் உள்ளுக்கே. ஏன்னா நீங்க நடக்கும் போது அது உங்களுக்கு அந்த சத்தம் வந்து லைக் நல்லா கேட்கும். நீங்க பேக் ஃபுட்ல நடக்கும் போது லைக் மிமாங் உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும். ஸோ நம்ம தூங்கும் போது மிமாங் அந்த நம்ம கிட்டே அந்த சத்தம் அவ்வளோ கிளியரா விளங்குது. பக்கத்துல நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, பிகாஸ் நம்ம பக்கத்துல எந்த ரூமும் இல்லை. ஸோ உருவத்தை பாக்குறீங்க, ஹஸ்பண்ட் வந்து இக்னோர் பண்ணுன்றாரு. அப்புறம் என்ன பண்ணீங்க? அப்புறம் வந்துதான் இன்னும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம், போர்வையை இழுக்குது. எஸ், போர்வை இழுக்குது. அந்த டைம்ல வந்து எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். எங்க ஹஸ்பண்ட் கண்ணு மூணுன்னு திறக்கவே இல்லை கண்ணை. நான் கீழே பார்த்து எனக்கும் டே இல்லை. பட் நான் திருப்பி கண்ணு திறக்கும் போது கீழே அந்த பக்கத்துல அந்த கருப்பு உருவம் வந்து அங்கேயே நிக்குது. ஸோ போர்வை இழுக்குது, நானும் லைக் இழுக்கிறேன், திருப்பி அந்த போர்வை கீழே போகுது. ஸோ ரொம்ப பயந்து போயிட்டு எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு. நெக்ஸ்ட் டே வந்து சரியான ஃபீவர். அந்த உருவம் பார்க்க எப்படி இருந்துச்சு? மினிமம் எனக்கு தெரியல. பட் எப்படின்னா சைட்ல இருந்து எப்படி தெரிஞ்சுன்னா லைக் ஒரு எரிஞ்சு போன ஃபேஸ் இருக்கும்ல, ஒரு மாதிரி எரிஞ்சு போன ஃபேஸ். ஆனா அந்த ஃபேஸ்ல ஃபீச்சர்ஸ் தெரியல. பட் கண்ணு மட்டும் லைக் ரொம்ப சோப்பா இருந்துச்சு அந்த கண்ணு மட்டும். அந்த உருவம் வந்து ஒரு மாதிரி ஷெடோ மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு அது ஒரு அந்த ரூம்ல எத்தனை இது இருந்துச்சுன்னு தெரியல. பிகாஸ் நான் கண்ணு திறந்து பார்க்கும்போது ஒரு சைட் வந்து பெட்ஷீட் கீழே இழுக்குது, இன்னொரு சைட் வந்து சைட்ல வந்து இது நிக்குது இந்த மாதிரி ஷேடோ மாதிரி. ரெண்டு உருவத்தை ஃபீல் பண்ணிருக்கீங்க? ஃபீல் பண்ணினது. தென் அது வந்து பிசிக்கலா நம்ம பாக்குறோம்ல, அது அந்த மாதிரி இழுக்கிறது அதெல்லாம். ஸோ அதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். தென் நெக்ஸ்ட் டே என்னாச்சுன்னா, சாரிங்க ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுமே என்னதான் நடந்துச்சுன்னு.
தகவல் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நெக்ஸ்ட் டே நைட்ல நம்ம வெளியெல்லாம் போயிட்டு மணி ஒரு 11 o'clock இருக்கும். ஸோ நம்ம ஹோட்டல் லாபிலேருந்து ரூமுக்கு போறதுக்கு நான் சொல்லியிருந்தேன்ல ரொம்ப ஃபா அப்படின்னு. ஸோ பகி ரைட் தேவைப்படுதுன்னு. ஸோ மணி அப்போ ஒரு 11 மணி இருக்கும். அந்த கோவிட்னாலயா என்னன்னு தெரியல, மினிமம் அங்க ஸ்டாஃப்லாம் வாஸ் வெரி லிமிட்டட். மினிமம் ரொம்ப ரன் டவுன் மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் லாபிக்கு போனப்போ யாருமே இல்லை, அந்த ரிசப்ஷனிஸ்ட்ல யாருமே இல்லை. அப்புறம் நான் ஹஸ்பண்ட் சொல்ல, போச்சுடா எப்படிடா ரூமுக்கு போறது, பகி வர இல்லை, எப்படி இந்த இருட்டுல நடந்து போறதுன்னு பேசிட்டு இருக்கிறோம். அப்புறம் நான் அந்த ரிசப்ஷன்ல இருந்து அவ்வளவு நேரம் கூப்பிடுறேன் யாருமே வரல. அப்போ நான் சைட்ல போயிட்டு அங்க ஒரு ஆபீஸ் ரூம் மாதிரி இருந்துச்சு. அந்த ஆபீஸ் ரூம்ல வந்து கதவு திறந்து இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு 2 ஸ்டாஃப் உட்காந்து இருந்தாங்க. பட் நான் அவங்கள கூப்பிடுறேன் அவங்க திரும்பி பார்க்கல, திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் வாஸ் வெரி நியர். லைக் பட் கூப்பிட அவங்க பார்க்கவே இல்லை. தென் நானும் ஹஸ்பண்டும் யோசிச்சுட்டு இருக்கிறோம். அந்த மூமெண்ட் வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி இன்னும் ட்ரீம்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. நமக்கு ஒரு ரியல் ஃபீல்ல இல்லை, ஒரு மாதிரியா இருந்துச்சு. அவ்வளோ பின் ட்ராப் சைலண்ட், அந்த காற்று சத்தம் ஆளு மனசுனால மட்டும் எதுவுமே இல்லை நினைக்கிறேன். அப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 12 கிட்ட ஆயிடுச்சு. தென் சடனா அந்த ஆபீஸ்ல இருந்து 2 பேர் வந்தாங்க. நான் பார்த்தேன்னு சொன்னேன்ல, அவங்க 2 பேர் வராங்க. அவங்க வந்து லைக் எப்படி சொல்றது, லைக் எங்க நம்மளே நம்ம அவங்க முன்னுக்கு தான் இருக்கிறோம். பட் தே இக்னோர்ட் அஸ். அப்படி நடந்து போறாங்க, நேரா நடந்து போறாங்க. சைனீஸ் லேடிஸ் 2 பேருமே. நீங்க கூப்பிட்டேன் எக்ஸ்கியூஸ் மீ கூப்பிடுறேன். பட் தே டோட்டலி இக்னோர்ட் அஸ். லைக் அவங்களோட பார்வை வந்து லைக் நேரா தான் இருந்துச்சு. தென் தே கீப் வாக்கிங். நம்மளை இக்னோர் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்புறம் நடந்து போயிட்டு காணா போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று ஒரு பகி ரைட் வந்துச்சு தூரத்துல இருந்து. அந்த பகி ரைட்ல வந்து இவங்க 2 பேர் உட்காந்து இருக்கிறாங்க. இந்த சைனீஸ் லேடிஸ் பார்த்ததுல சொல்லுங்க 2 பேரு அவங்க உட்காந்து இருக்கிறாங்க. அந்த பகி டிரைவர் இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு 2 ஒரு வெள்ளைக்கார கப்பல்ஸ் அவங்க உட்காந்து இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து மச்சாம் நாட் நார்மல் பீப்புள் மாதிரி இருக்கிறாங்க. எப்படின்னா அந்த பகி டிரைவர் வந்து எப்போதுமே நம்ம முதல்ல ஏறப்போ லைக் தே வில் வெல்கம் அஸ், ஹலோ மீன்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு வெல்கம் பண்ணுவாங்க. பட் ஹி வாஸ் லைக் ஜஸ்ட் லுக்கிங் ஸ்ட்ரெயிட், நேரா தான் பார்த்துட்டு இருந்தாரு. லைக் எங்கேயுமே பார்க்கல, ஒரு சவுண்ட் எதுவுமே இல்லை, நேரா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைனீஸ் 2 பேருமே அப்படிதான் இருக்கிறாங்க. அந்த வெள்ளைக்கார கப்பல் நம்மளை பார்த்து சிரிச்சாங்களா, பட் பேசல. அப்புறம் நம்மளும் அந்த பகில ஏறிட்ட பிறகு தென் ஒரு இருட்டு இடம், அங்க வந்து மினிமம் ரூம் எதுவுமே இல்லை. லைக் அந்த லாபில இருந்து நம்மளோட ரூமுக்கு போறதுக்கு ஒரு நினைக்கிற ஒரு 1 to 2 kilometers இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ். இந்த 2 சைனீஸ் லேடி அங்க வந்து மினிமம் ரூம் எதுவுமே இல்லை. இட் வாஸ் டோட்டல் டார்க், எதுவுமே இல்லை. தென் தே அங்கேயே இறங்கிட்டு நானும் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். நடந்து போறது அப்படியே மறைஞ்சிட்டாங்க. இன்ன வரைக்கும் என்னால ஏத்துக்க முடியல, இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு நடந்திருக்கு அப்படின்னு. அப்படி காணா போயிட்டாங்க. தென் அப்புறம் வந்து இந்த நம்ம ரூம்ல இறங்கிட்டோம். அப்புறம் இந்த 2 வெள்ளைக்கார கப்பல் இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க வந்து நம்மளோட ஆப்போசிட் சைட்ல உள்ள ரூம்ல இருக்கிறாங்க. நீங்க இறங்கும்போது அப்பயாவது அந்த பாகி டிரைவர் வந்து கொஞ்சம் அக்னாலேஜ் பண்ணாரா? இல்ல பார்க்கல, ஒரு இதுமே இல்ல, நேராக பார்த்துட்டு இருக்காரு. தென் நம்ம ரூம்ல இறங்கிட்டோம். தென் அந்த நைட்ல வந்து அந்த 2 இந்த கப்பல்ஸ் இருந்தாங்களா வெள்ளைக்காரவங்க, அவங்க வந்து நம்மளோட ஆப்போசிட் சைட்ல உள்ள ஷெயிலில் இருக்காங்க. பட் அந்த ஆப்போசிட் வந்து கொஞ்சம் தூரமா தான் அந்த ஷெயிலி இருக்கும். ஸோ அந்த சேலையில வந்து லைட் தட்டி இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் டேல வந்து நம்ம பார்க்கல, அந்த ரூம்ல இருந்து ஆள் இருந்தது நமக்கு தெரியல. ஸோ செகண்ட் டேல தான் ஒரே சத்தம், அந்த நைட்டு அந்த வெள்ளைக்கார கப்பல் ஒரே சத்தம், லைக் பாட்டு போட்டுட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. தென் நம்மளுக்கும் அந்த நைட்டு ஃபுல்லா ஒரு மாதிரி வியர்டா இருக்கு அப்படின்னு. பட் அந்த நைட் வந்து நானும் ஹஸ்பண்டும் தூங்கல. பிகாஸ் ஏற்கனவே அந்த நைட்ல இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால நம்ம ஒரு 5 o'clock அந்த மாதிரி வரைக்கும் தூங்கல.
அதனாலதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு முன்னுக்கு வந்து அந்த கப்பல்ஸ் பாட்டுலாம் போட்டுட்டு சத்தமா இருந்தது. தென் நெக்ஸ்ட் டே we found out that அந்த ரூம்ல வந்து மேமாங் யாருமே இல்ல. உங்க ஆப்போசிட் ரூம்ல யாரும் தங்கல. பட் ஆனா அந்த நைட்டு மட்டும் ஃபுல்லா பாட்டு சத்தம், லைக் ஆளுங்க பார்ட்டி பண்ற மாதிரி அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்ப நீங்க பார்த்த அந்த வெள்ளைக்கார கப்பல் யாரு, அந்த சைனீஸ் பேர் யாரு? எனக்கே தெரியல. இன்ன வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப வியர்டான ஒரு வெக்கேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். அதே ஹோட்டலுக்கு மறுபடியும் போலாமா ஒண்ணாமண்ணா? இல்ல, கண்டிப்பா போக மாட்டேன். நடந்தது என்ன திரு ராஜா? இந்த ஸ்டோரி வந்துட்டு நாங்க பேய் இல்லைன்னு சொல்றவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்றோம் குறிப்பா. ஓகே, நாங்க அண்ணன் தம்பி 3 பேர் வந்துட்டு கல்யாணம் பண்ணாத டைம்ல, ஸோ யங் ஏஜ்ல ஒரே ரூம்ல 3 பேரும் படுப்போம். ஸோ அண்ணன் வந்து வேலை செய்யறாரு, லோரி ஓட்டுறாரு. அப்ப நாங்க படிக்கிறோம், 2வது அண்ணன் வேலை செய்யறாரு. ஆனா அந்த 3 பேரும் கல்யாணம் பண்ணல, நாங்க 3 பேர் ஒரு ரூம்ல படுப்போம். ஸோ அண்ணன் வந்துட்டு மோகினின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த மோகினின்றத என் அண்ணன் மூலியமா தான் நான் மோகினின்றத உண்மையாலுமே நம்பினேன் இருக்குன்னு. எந்த மோகினி பின்னாடி வந்துச்சு? வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு படம் பார்க்க போயிட்டு, அப்பெல்லாம் தியேட்டர் படம் பார்க்க போயிடுவாங்க. நைட்ல 12 மணிக்கு அண்ணன் மோட்டரை நவுத்திட்டு வீட்டுக்குள்ள வந்து வைப்பாரு. மோட்டர் வெளியே வச்சா தேடிடுவாங்கன்னு கம்பத்தி வீடு. மோட்டர் நவுத்திட்டு உள்ள வரும்போது அம்மா வந்து எஞ்சி கதவு திறந்து விட்டு வந்து படுக்கும் போது ரூம்புலாம் வந்துட்டு டோர் இருக்காது, அந்த காலத்து எல்லாம் கம்பத்து வீடு. ஸோ அப்ப அம்மா பார்க்கும் போது தெர துணி அண்ணன் மோட்டர் முன்னுக்கு நவுத்திடும் போது பின்னால வந்துட்டு ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு பஞ்சாபி உடுப்பு மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை பச்சை கலர் உடுப்புல பின்னால ஈக்குவல் பண்ணுது. அண்ணன் முன்னுக்கு மோட்டர் வச்சுட்டு போறாங்க. அப்ப எங்க அப்பாவை எழுப்பி, எங்க அம்மா யாருன்னு தெரியல, ஒரு பிள்ளையை கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு இத்தனை மணிக்கு பிள்ளையை கூட்டிட்டு வந்திருக்காரு. ஸோ அப்பா ஏஞ்சி போயிட்டு வந்து பார்த்துருக்காரு, அண்ணன் எங்க பக்கத்துல படுத்திருக்காரு, பிள்ளை யாருமே இல்லை. அப்ப எங்க அப்பா போயிட்டு அம்மா சொல்லிருக்காரு, எங்க யாருமே இல்லை, படுத்திருக்காங்க எல்லாம் 3 பேர் படுத்திருக்காங்க, யாருமே இல்லைங்க, நான் என் கண்ணால பார்த்து அந்த பிள்ளை பின்னால போனுச்சு அப்படின்னு இருக்காங்க. ஸோ யாரும் இல்லை, நீ கனவு கண்டிருப்பா அப்படின்னு அப்பா முனைவிட்டு அவரும் படுத்துட்டாரு. ஸோ அண்ணன் பின்னால மோகினி வந்து ஈக்குவல் பண்ண ஆரம்பிச்சு படுத்து ஒரு 1 ஹவர்ல மணி ஒரு 11 மணிக்கு மேல ஆச்சுனாக்கா ரூம்புல அப்படியே கொலுசு சத்தம் ஹால்லேருந்து எங்க ரூமுக்கு அப்படியே மசப் பண்ணும். முழிச்சிருப்போம், நான் முழிச்சிட்டு கேட்டுட்டு இருப்பேன். கொலுசு சத்தம் ரூம்பு கதவு கிட்ட வந்த கேடு நின்று ஒரு விதின் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல அண்ணன் அலறுவாரு. கண்ணுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அண்ணனை அடிச்சு எழுப்புவேன், என்ன ஏஞ்சிருன்னு எழுப்புவேன், ஏஞ்சிருவாரு. என்னது அப்படின்னு எனக்கு தெரியும், நான் தான் கேட்டிருக்கேன் கொலுசு சத்தம் உள்ள வருதுன்னு. என்னது அப்படின்னு அமுத்திருச்சுரா அப்படின்னு, இன்னும் அமுத்திருச்சுன்ற நான் முழிச்சிட்டு தான் தானே, கால் மட்டில தான் உட்காந்துருந்துச்சு அப்படின்னு. கால் மட்டில உட்காந்துருந்துச்சா, நான் முழிச்சிட்டு தான் உட்காந்துருந்தேன், அப்ப அது என்ன பார்த்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு நான் மனசுல நினைச்சுக்குவேன். ஆனா என் கண்ணுக்கு ஒண்ணும் தெரியாது. சோ இதே மாதிரி அது டார்ச்சர் ஆயிடுச்சு. அப்புறம் அப்பா வந்துட்டு ஒரு நாள் ஒரு சாமியாடியை கூட்டு வந்து எல்லாம் செஞ்சு, யாரும் முகம் வாசனை கூட இருக்க கூடாதுன்னு சொல்லி சாங்கிலாம் செஞ்சு மறுநாளே அது வந்துருச்சு. மறுபடியும் வந்துருச்சு, ஒரு வேலைக்கும் ஆகல. அப்புறம் அப்பா இன்னொரு இடத்துல அந்த போமோ போயிட்டு பார்த்துட்டு வந்து, ஒரு போமோ வந்துட்டு முட்டை செஞ்சு என்னமோ முட்டையில தண்ணியில வச்சு முட்டையை கொண்டு போயிட்டு அண்ணன் வேலை முடிஞ்சு வரத்துக்குள்ள வைக்க சொல்லிட்டாரு. அண்ணனுக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். வீட்டுல வந்து செஞ்சு முட்டையை தண்ணி வச்சுட்டாங்க, எங்க முன்னுக்கு தான் வச்சாங்க. அப்ப நானும் படுத்துட்டேன், அண்ணன் வரல, நானும் படுத்துட்டேன். 2வது அண்ணன் வரல, யாரும் வரல. நான் விட்டு பயந்துகிட்டு கண்ணை மூடிட்டு தலையோட போட்டுட்டு பயந்துட்டு படுத்து தூங்கிட்டு அப்படியே தூங்கிட்டேன். நிறையாம தூங்கிட்டு ஒரு நிமிஷம் கனவுல வந்துட்டு ஏஞ்சி கனவுல பாக்குற அந்த முட்டைலாம் உடஞ்சி சதறி கிடக்குது. ஸோ அந்த மாதிரி கனவு பார்த்து எண்ணெய் அமுத்தி அலறி ஏஞ்சிட்டேன். ஏஞ்சின கைட ஏஞ்சி லைட்டை தட்டிட்டு ஓன் பண்ணிட்டு பாக்குற அந்த முட்டை கனவுல பார்த்து சதறி கிடந்த முட்டைலாம் நிஜமா சதறி கிடந்துச்சு. ஸோ அதுக்கன்ட்டு நாங்க எங்க தூங்குறது, உட்காந்து இருந்து அண்ணனுங்க 2 அண்ணனுங்களும் எப்ப வருவாங்கன்னு இப்படிதான் டெய்லி தூங்க மாட்டோம். தினமும் ஒரு நாள் தவறாம வரும். அண்ணன் வந்துட்டு விடிய காலங்கத்துல வந்துட்டு இதுக்காகவே வந்துட்டு ராத்திரி 12 மணிக்கு வந்து 1 ஹவர் படுத்து அமுத்தின கையோடு பேடாப்பாவி லோரி எடுத்து மண் லோரி எடுத்து போயிடுவாரு. அங்க கோரியில பக்கிங் போட்டு படுத்திருப்பாரு. லோரி கதவுல திறந்து கைய வைக்கணும். அவ்வளவு சீரியஸா
இருந்துச்சு. அப்புறம் அது வந்துட்டு என்ன சொன்னுச்சு, அண்ணனுக்கு வந்துட்டு இப்போ அப்பா சில இடத்துல பார்த்த டைம்ல கல்யாணம் பண்ணா இந்த பிரச்சனை செட்டில் ஆயிரும்னு இருக்காங்க. அப்பா வந்துட்டு சரி பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. பொண்ணு பார்க்க ஆரம்பிச்ச கையோட கனவுல சொல்லி அழுவுதான், உன் பிள்ளை என் வயிற்றுல வளருது. எப்பா அவ்வளவு தூரம் போச்சா? உன் பிள்ளை வயிற்றுல வளருது, நீ பொண்ணு பார்த்துருக்கீங்களா, உன்னோட கல்யாணம் பண்ண போறியா நீ என்னை விட்டுட்டு அப்படின்னு. மேபி அது ஒரு கனவா இருந்திருக்குமோ? நிஜம் நிஜம் நிஜம். ஏன்னா டெய்லி ஒரு நாள் தவறாம வந்துட்டு போயிடுவாங்க. ஸோ அண்ணன் கூட லைஃபை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்புறம் நான் ஒரு வயசான ஒரு சாமியாடி ஒரு தாத்தா இருந்தாரு. அவரு வேணா மந்திரிப்பெல்லாம் செய்வாரு. அப்ப நான் அந்த தாத்தாட்ட கேட்டேன், இந்த மாதிரி அண்ணனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை தாத்தா அப்படின்னு. அப்ப எங்கெங்கயும் பார்த்து கூட முடியல தாத்தா அப்படின்னு. அப்ப அந்த தாத்தா சொன்னாரு, இது வந்து நீ எங்க போய் பார்த்தாலும் அது ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒண்ணு உங்க அண்ணன் எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும், அப்படி இல்ல உங்க அண்ணன் வந்துட்டு இந்த தெய்வத்துக்கு தத்து கொடுத்து உங்க அண்ணன் இந்த கோயில்ல வந்து 3 நாள் இந்த கோயில்ல வச்சு அவருக்கு பல சாங்கிலாம் செஞ்சுதான் நிவர்த்தி ஆக்க முடியும், தவிர முடியாது அப்படின்னாரு. ராத்திரில நாங்களா இப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஒரு நாள் எங்க அப்பா வந்துட்டு எங்க 3 பேர்த்த, என்னடா அண்ணன் தம்பிங்க என்னமோ இப்படி பயந்து சாவறீங்க, என்னடா பேயின்றீங்க பிசாசுன்றீங்க, என்ன ஆம்பளைங்க நீங்க. அப்ப அங்க எங்களுக்கு அந்த டைம்ல எல்லாம் ஒரு 18-20 இருக்கும். எங்க அண்ணனுக்கு வந்து ஒரு 26 இருக்கும். என்னடா ஆம்பளைங்க நீங்களா, நீங்களா இன்னைக்கு இந்த ரூம்ல இருந்து பாருங்க, நான் போயிட்டு இன்னைக்கு அந்த ரூம்ல படுக்கிறேன், மோகினியா அதான் நான் பாக்குறேன் இன்னைக்கு அப்படின்னு அப்பா போய் படுத்தாரு. படுத்து 1 hour கூட இருக்காது, அப்பா பொருளெல்லாம் தூக்கிட்டு முடியாது அப்பா ரூம்லயே படுத்துட்டாரு. என்னதான் அப்பா ஃபீல் பண்ணுச்சு, என்னதான் நடந்துச்சு? அப்பாட்ட பண்ணிருக்கு அது, அப்பாட்ட போயிட்டு அப்பா அமுத்திருக்கு, டச் பண்ண வந்தியா அப்படின்னு அமுத்திரும், எங்களையும் அமுத்திரும். அது ஆங்காரமா ஆச்சுன்னா நம்மள ரொம்ப விகாரமா வேற மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும். காலை பிடிச்சி தரத்தொன்னு இழுத்துட்டு போற மாதிரி அப்பெல்லாம் கனவு கொடுத்து ஆனா அமுத்திரும். பெல்ட்டை கையில சுத்திட்டு போர் தலையோட போத்திட்டு அண்ணன் வந்து படுத்துட்டாரு. நான் இன்னைக்கு பாக்குறேன் உன்ன. ஏன்னா அண்ணன் வந்துட்டு நான் எழுப்பும் போதுலாம் கால் மட்டும் தான் நிக்குதுன்னு, கால் மட்டும் தான் உட்காந்து இருந்துச்சு விளாடுனவர். அப்ப இங்கதான் உட்காந்துக்கிட்டு அப்ப நான் அண்ணன் எழுப்பும் போது நீ விட்டுற போல அப்படின்ட்டு ஆத்திரத்துல என்ன செஞ்சேன், ஒரு நாள் கையில பெல்ட் இருக்க சுத்திக்கிட்டு போர்வை தலையோட போத்திட்டு பெல்ட்லாம் உள்ள வச்சுட்டு கண்ணை மூடி அண்ணன் வந்து படுத்துட்டாரு. படுத்த கேட அண்ணன் வந்துட்டு அந்த கொலு சத்தம் வந்துச்சு. ஒரு 10 minutes தெரியும், ஓகே ஸ்டார்ட் பண்ணா போகுதுன்னு அண்ணன் அலற ஆரம்பிச்சாரு. நான் அண்ணனை எழுப்பவே இல்லை. நான் டக்குன்னு ஏஞ்ச பெல்ட் அண்ணன் கால்கிட்ட தான் அடிச்சேன். கால்கிட்ட விசிறுன அண்ணன் அப்படியே தூங்குறாரு. அடிச்சுதான் எனக்கு தெரியாது. அந்த கால்கிட்ட வேகமா கால்கிட்ட விசிறுன கால்கிட்ட யாராவது முன்னுக்கு நின்றாக்கா அப்படின்னு அந்த லெவல்ல விசிறுனா அப்படியே ஸ்டாப் ஆச்சு. விசுநகர் ஏஞ்சி வாசல்கிட்ட போய் நின்றுட்டு வாசலை பிளாக் பண்ணி கையில பெல்ட் வச்சுட்டு பிளாக் பண்ணிட்டு நின்றுட்டேன். மணி 12 இருக்கும். நின்றுட்டு ஓகே இப்ப நீ வா, நான் இப்ப முழிச்சிருக்கேன், இப்ப நீ வா, தூங்கிட்ட பிறகுதான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு நீ எப்படி இந்த ரூமுக்குள்ள போறன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு நான் ஆன் பண்ணிட்டு கையில பெல்ட்டை வச்சுட்டு விடிய அந்த ரூம் பிளாக் பண்ணிட்டு கையை வச்சு பிளாக் பண்ணிட்டு நின்றுகிட்டே தான் இருந்தேன். கோழியும் கூவிருச்சு. ஆனா நான் நின்றுகிட்டு இருக்க எங்க பக்கத்து ரூம்பு தெரத்துணி வந்து காத்துள்ள ஒண்ணும் இல்ல, தெரத்துணி வந்து மூவ் பண்ணுது. நான் வாயில ஓகே நீ அங்கதான் நிக்கிறியா, வா நீ பிராணி தானே, நான் முழிச்சிருக்கேன் வா, இப்ப நேரம் வா, முழிச்சிருக்கேன், தூங்க விட்டுட்டு வந்துட்டு சொல்றேன் அப்படின்ட்டு நான் மனசுல நானே வாயில பண்ணிட்டு அவ்வளவு நேரம் விடியக்காது 4 மணி வரைக்கும் நின்றுட்டு வந்து அண்ணன் தூங்கினாரு. அவர் தூங்கிட்டாரு, நான் விடிய நின்று கோழியும் குயிடுச்சு. 5 மணிக்கு கடைசியில நீங்க தூங்கல, நாங்க தூங்கல. சோ நாங்க விடிஞ்சு நேரா ஸ்கூல் போயிட்டோம். இப்படியே லைஃப் ஓடி இருந்துச்சு. தேங்கோ அதை யாரும் ஒன்னும் செய்ய முடியாத சிச்சுவேஷன்ல ஒரு பிள்ளை மூலியமா சொல்லிட்டாங்க, அது வந்துட்டு கல்யாணம் பண்ணாதான் அதுல பாஸ் ஆகி போகணும். ஆனா கல்யாணம் இந்த பேச்சு வந்து எல்லாம் தடங்களா தான் போகும், எதுவும் ஜாடி ஆகாது. சாமி பார்க்க போறனாலும் அது ஜாடி ஆகாது, தடங்களாயிரும், அது விடாது. சோ அண்ணனுக்கே தெரியாம கூட்டிட்டு போனாதான் அது போகும்போது நடுவில் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிரும், காடி பிரேக் டவுன் ஆயிரும், ஏதாச்சும் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இருந்து தேங்காட் நேச்சரா வந்துட்டு ஒரு அண்ணனுக்குன்னு ஒரு மனைவி வந்துட்டு வந்தாங்க, அவங்களே வீட்டுக்கு வந்தாங்க, எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துச்சு. சிம்பிளா கல்யாணம், ஊரே ஒண்ணுமே செய்யல, சிம்பிளா தாலி கட்டி அண்ணன் கூட அவங்க ஒய்ஃபா ஜாயின் ஆயிட்டாங்க.
அவங்க ஜாயின் ஆகி கூட ஒரு 1 or 2 years அவங்களும் கஷ்டப்பட்டாங்க. அவங்களும் போயிட்டு அதை ஓன் பண்ணி அண்ணன் பக்கத்துல அது படுத்து இருக்கிறத அவங்க பார்த்துட்டு அண்ணன் கூட அவங்க படுத்துறத பார்த்து அது ஒரு வாசல்ல நின்றுகிட்டு அவங்கள ஆங்காரமா உரைக்குமா அந்த மாதிரி அவங்க பல இன்சிடென்ட் இது பண்ணி அவங்க அதுக்கு பிறகு அவங்க பிள்ளையாவி ஒரு 2-3 பிள்ளை ஆன பிறகுதான் ஸ்லோலி அண்ணனை ரிலீஸ் பண்ணிச்சு. பெரிய ஒரு போராட்டம் தான் போங்க உங்க அண்ணனுக்கு. இன்ன வரைக்கும் அதுக்கே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இதை நான் ஒரு ஷேர் பண்றேன். அண்ணன் மூவி நீ மிஸ் பண்ண அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கூடயே இருந்துருச்சுல. இன்ன வரைக்கும் அவர் வந்து தனியா படுக்க மாட்டாரு, லைட்டை அடைச்சிட்டு படுக்க மாட்டாரு. ஸோ ரொம்ப பயத்தை அனுபவிச்சாரு. இன்ன வரைக்கும் அவரு பயப்படுவார். ஆனா ஒன்ஸ் அ வைல் வந்துட்டு போமா. இன்னும் டச்ல இருக்கா? ஒன்ஸ் அ வைல், அதாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டியாசம் இந்த மாதிரி வந்துட்டு போகுமா. ஸோ அண்ணனுக்கு சொல்லுவாரு, நான் கேட்பேன் இப்ப அந்த பிரச்சனை இருக்கான்னு. இல்லடா ரொம்ப குறைவாச்சு, எப்பயாச்சும் ஒரு வாட்டி வந்துட்டு போகும். ஆனா இல்ல இந்த மாதிரி இல்ல அப்படின்னு. அது ஆஃப்டர் மேரேஜ் ஒரு 2-3 கிட்ஸ் ஆன பிறகுதான் அது ரிலீஸ் ஆகும்.